பெரியார் மட்டும் இல்லைன்னா என்ன போன்ற பெண்கள் ஏதாவது ஒரு அக்ரஹாரத்துல இருப்புல ஒண்ணு வயிற்றுல ஒண்ணுன்னு கரண்டியை வச்சு கிளறிட்டு இருந்திருப்போம். இன்னைக்கு இவ்வளவு தூரம் தைரியமா வந்து மேடையில நின்று பல விஷயங்களை பேச முடியுதுன்னா இதற்கான உரிமையை பெற்று தந்தவர் தந்தை பெரியார் அவர்கள், முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். நான் கூட நிறைய இளைஞர்களுக்கு நீங்க வந்து யாருக்கு ஓட்டு போடுவீங்க அப்படின்னு கேட்டா நான் வந்து விஜய்க்கு ஓட்டு போடுவேன். எதுக்கு விஜய்க்கு ஓட்டு போடுவீங்க அப்படின்னு கேட்டா, இல்லங்க ஒரு சேஞ்ச் வேண்டாமா, ஒரு மாற்றம் வேண்டாமா? என்ன மாற்றத்தை கொண்டு வருவார் சொல்லுங்க? இப்ப இல்லாத எந்த வளர்ச்சியை விஜயால் கொண்டு வர முடியும்? இல்ல அதற்கான ஏதாவது ஒரு பிளான் வச்சிருக்காரா, அதற்கான செயல் திட்டம் ஏதாவது ஒரு மேடையில பேசியிருக்காரா அப்படின்னு கேட்டா அவங்க கிட்ட பதில் இல்ல. சிரிச்சிட்டு அப்படியே தலையை சொறிவாங்க. திருக்குறளுக்காக கலைஞர் எவ்வளவோ செஞ்சாரு. ஆனா ஒரு திருக்குறள்ல தப்பும் தவறுமா ஒவ்வொரு மேடையில நான் பேசினா நான் தமிழுக்கு பெரிய ஆதரவாளர் அப்படின்னு நினைச்சு ஒருத்தர் வந்து கோமாளித்தனம் பண்ணிட்டு இருக்காரு. பெண்களுக்கு ஸ்பெசிபிக்கா அப்படின்னு சொல்லணும்னா முதல்ல வீட்டை விட்டு வெளியே வாங்க, 4 சுவத்துக்குள்ள அடைஞ்சு கிடக்காதீங்க, வீட்டை விட்டு வெளியே வாங்க அப்படின்ட்டு ஒரு இலவச பஸ் பயணம். எல்லாரும் வந்து ரொம்ப என்னமோ ஃப்ரீ பஸ் அப்படிங்கிறாங்க, லிப்ஸ்டிக் பஸ் அப்படின்னு சொல்லி நேத்து வந்து எதிர்க்கட்சி தலைவர் அப்படிங்கிற மாண்பு கொஞ்சம் கூட இல்லாம வந்து லிப்ஸ்டிக் பஸ் அப்படின்னு சொல்லி அதை வந்து ஒரு தரமே இல்லாம விமர்சனம் பண்ண முடியுமோ அப்படி விமர்சனம் பண்றாரு. அதை பார்த்தோன்னே எனக்கு அப்படியே ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே சுள்ளு கோவம் வந்தது. 2 நாள் முன்னால ஒரு செய்திங்க, 10th 12th ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா தாம்பரத்துல போலீஸ்காரங்க வீடு விட போறாங்க, காவல்துறையில இருந்து வீடு விடா போய் உங்க வீட்டுல வந்து 12th படிச்சு முடிச்சிட்டாங்களா, சரி அடுத்தது என்ன பண்ண போறாங்க, எந்த கல்லூரியில சேர போறாங்க, அட்மிஷனுக்கு அப்ளை பண்ணிட்டீங்களா, அப்ளை பண்ணலனா ஏன் அப்ளை பண்ணல, என்ன காரணத்தினால அப்ளை பண்ணல, பொருளாதார சிக்கலா, கவலைப்படாதீங்க அரசாங்கம் இருக்கு, அரசாங்கம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும், நீங்க எந்த கல்லூரியில படிக்கணும்னு விரும்புறீங்களோ நீங்க முதல்ல அப்ளை பண்ணுங்க. எந்த அரசு செய்து இதெல்லாம்? முதல்ல ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் லெனின் சாருக்கு. இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை இங்கே வந்து எவ்வளவோ சீனியர்ஸ் இருக்காங்க, நிறைய இவங்கெல்லாம் வந்து தொடர்ந்து வருஷக்கணக்காக வந்து திராவிட கருத்தியெல்லாம் வந்து நிறைய பேசியிருக்கிறாங்க. நான்லாம் ரிலேட்டிவாக நியூ கமர் தான். என்னுடைய கல்லூரி நாட்களில் தான் வந்து இந்த கருத்துக்களை எல்லாம் மெதுவாக உள்வாங்க. அது வரைக்கும் வந்து வேற ஒரு டோட்டல் ஒரு சனாதன என்வாயர்மெண்ட்டில் வளர்ந்த ஒரு பெண்ணா, அதுலேருந்து வெளியில் வந்து பல விஷயங்களை படித்து அதை உள்வாங்கி இன்னைக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கிற அளவுக்கு என்னை வந்து நான் தகுதிப்படுத்தி இருக்கேன் அப்படின்னு நினைக்கும் பொழுது அதுக்கே நான் வந்து திராவிட கழகத்துக்கும் பெரும் தலைவர்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய நன்றி சொல்லணும். ஸோ அந்த விதத்தில் மன்றம் ஃபவுண்டேஷனுடைய முதல் விழாவில் இனாகுரேஷனில் வந்து எனக்கு பேச ஒரு வாய்ப்பு கொடுத்த லெனின் சார் அவர்களுக்கும் மன்றம் ஃபவுண்டேஷனை சார்ந்த அனைவருக்கும் ஒரு மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய புரிதல்லேருந்து நான் எப்படி பார்க்குறேன் இந்த திராவிட அரசியலுடைய இந்த முயற்சி, இந்த முன்னேற்றத்தை என்னுடைய ஒரு நெக்ஸ்ட் ஜென் பார்வையிலேருந்து எப்படி பார்க்குறேன் அப்படிங்கிறத இங்கே நான் பதிவிட விரும்புகிறேன். எத்தனையோ தலைவர்களை வந்து நாம் பார்த்துருக்கோம். என்னுடைய மண், என் மக்கள், என் இனம், என் குடும்பம், என் வாரிசுகள், இப்படி பேசக்கூடிய எத்தனையோ தலைவர்களை வந்து நம்ம வந்து அரசியலில் தினம் தினம் நாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இதெல்லாம் கடந்து ஒட்டுமொத்த ஒரு மனிதகுல மீட்சிக்காக பேசிய தலைவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெகு சிலரை நம்ம வந்து விரலை விட்டு எண்ணிடலாம். அதில் முக்கியமான 2 தலைவர்களாக நான் பார்க்குறது, ஒன்று தந்தை பெரியார், இன்னொன்று புரட்சியாளர் அம்பேத்கர். புரட்சியாளர் அம்பேத்கர் வந்து ஒரு ரேடிக்கல் டெமோக்ரஸி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பேசினார். அதையே தான் வேறு வடிவத்தில் இங்கே வந்து தந்தை பெரியார் பேசியிருக்கிறார். புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்லும் பொழுது இந்த ரேடிக்கல் டெமோக்ரஸி, இந்த தீவிர ஒரு சனநாயகம், ஒரு ஒட்டுமொத்த சனநாயகத்தையுமே வந்து நம்ம ஒரு புரட்டி போடணும் அப்படிங்கிற ஒரு கருத்தியல் பேசும்பொழுது ஒரு விஷயத்தை ரொம்ப சிம்பிளாக சொன்னார். ஒரு சனநாயகம் அப்படின்னா அதுக்கு ஒரு பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி, ஒரு சோஷியல் டெமோக்ரஸி அப்படின்னு 2ஆக பிரிச்சிடலாம். ஒரு பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி அப்படிங்கிறது ஒரு அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டது. அரசியலமைப்பு சட்டத்தில் அதில் சில சட்டங்கள், திட்டங்கள் இதெல்லாம் வகுத்து வச்சுருக்காங்க. அதற்கு உட்பட்டு விதின் த ஃப்ரேம் ஒர்க் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் எப்படி வந்து நம்மளோட மக்களை வழி நடத்துகிறோம் அப்படிங்கிறது பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி. ஆனால் இந்த பொலிட்டிக்கல் டெமோக்ரஸிக்கான அடிப்படை ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறது சோஷியல் டெமோக்ரஸி. சமூக சனநாயகம் வந்து ஆரோக்கியமாக இருந்தால் தான். அந்த சொல்கிறாங்கல்ல, பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்குது ஆனால் பேஸ்மெண்ட் வீக்காக இருக்குது அப்படின்னு. இப்போ வட மாநிலங்கள்லாம் நம்ம பார்த்தோம்னா கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். பில்டிங் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஆனால் பேஸ்மெண்ட் வந்து ரொம்ப வீக்காக இருக்கும். அப்போ பில்டிங் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் இங்கே அப்படியே அது டோட்டலாக மாறி இருக்கு. இங்கே வந்து அந்த சமூக சனநாயகத்தை, அந்த சோஷியல் டெமோக்ரஸியை வந்து காலங்காலமாக கிட்டத்தட்ட ஒரு அரை நூற்றாண்டுக்கு மேலே இங்கே நம்ம ஸ்ட்ரெங்தன் பண்ணதால் தான் இன்றைக்கி நம்மளுடைய பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி வந்து இவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்குது. மற்ற மாநிலங்கள் எல்லாம் வந்து இவங்களால வந்து உடைக்க முடியுது, ஆட்சியை கவுக்க முடியுது, கட்சிகளை நீர்த்து போக செய்ய முடியுது, ஆட்சியை பிடிக்க முடியுது. ஆனால் இங்கே என்னதான் தலைகீழாக விழுந்து புரண்டு படுத்தாலும் இவங்களால முடியல அப்படிங்கிறதுக்கு காரணம் அந்த சோஷியல் டெமோக்ரஸி தான். இது ரொம்ப சிம்பிளாக நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ அரசியல் பொலிட்டிக்கல் டெமோக்ரஸியில் 1 man ஈக்குவல் டு 1 vote, 1 vote ஈக்குவல் டு 1 வேல்யூ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சோஷியல் டெமோக்ரஸியில் 1 man ஈக்குவல் டு 1 வேல்யூ அப்படின்னு சொல்கிறோம்.
அப்போ எல்லாருக்குமே அந்த ஒரு இன்க்ளூசிவ்னஸ் இருக்கணும், எல்லாருக்குமே சம வாய்ப்புகள் கிடைக்கணும், எல்லாருக்குமே அந்த சம உரிமை கிடைக்கணும் அப்படிங்கிற அந்த அடிப்படை கருத்தியலை வந்து ஒரு சமூக நீதி, ஒரு சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படிங்கிற கருத்தியலை முன்னெடுத்து சென்ற ஒரு இயக்கம் திராவிட இயக்கம். இது வந்து ஓவர் நைட்ல இதை அவங்க அச்சீவ் பண்ணதான் நான் நினைக்கல. ஓவர் பீரியட் ஆஃப் டைம் கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டு கால லெகசி இதுக்கு இருக்கு. 1916 ஜஸ்டிஸ் பார்ட்டி வந்ததுக்கு அப்புறம் 1920 அவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தேவதாசி முறையில வந்து ஒழிச்சு கட்டினாங்க. இன்ஃபேக்ட் பெண்களுக்கு வாக்குரிமை கொடுத்த, உலகத்திலேயே பெண்களுக்கு வாக்குரிமை கொடுத்த முதல் கட்சி வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டி. அப்ப யோசிச்சு பாருங்க, 100 ஆண்டுகளுக்கு முன்னால எவ்வளவு ப்ரோக்ரெசிவா அங்க வந்து யோசிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பெரியாரோடைய இணைந்து அதுக்கப்புறம் திராவிட இயக்கம் உருவாகி அதுக்கப்புறம் அங்கேருந்து திமுக வந்து திமுகவில் கலைஞர் அவர்கள் முதல் ஒரு 2 ஆண்டுகள்லயே எவ்வளவு திட்டங்கள் நம்ம வந்து படிக்கும் பொழுது வியப்பா இருக்கு. ஒரு 2 ஆண்டுகள்ல ஒரு மனுஷன் வந்து இவ்வளோ விஷயம் பண்ண முடியுமா? நம்ம இன்னைக்கு ஆர்கிடெக்ட் ஆஃப் மாடர்ன் தமிழ்நாடு அப்படின்னு சொல்றோம்ல, அதற்கான அந்த விதையை வந்து பெரியார் போட்டாலும் அந்த விதை வந்து இன்னைக்கு பெருசா வளர்ந்து ஒரு விருட்சமா இருக்குன்னா அதற்கு நீர் ஊற்றி அதற்கு உரம் போட்டு அதை இந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு ஆலமரமா இன்னைக்கு வந்து வளர்த்து வச்சிருக்கிறாங்கன்னா அதுக்கு முழு முக்கிய காரணம் வந்து முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். ஆட்சிக்கு வந்த முதல் 2 வருடங்கள்ல நீங்க பாருங்க, மோடி வந்து பெருமையா பேசினாரு. 2022 சொன்னாரு, இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு கிராமத்துக்கும் நாங்க வந்து மின்சாரத்தை கொண்டு போய் சேர்த்துட்டோம் அப்படின்னு சொன்னாரு. எனக்கு அதுதான் தோணுச்சு, இதை 50 வருஷம் முன்னாலே கலைஞர் பண்ணிட்டாரியா தமிழ்நாட்டில். 1970 ஒவ்வொரு கிராமத்துக்கும் மின்சாரத்தை கொண்டு போய் சேர்த்திருக்கிறாரு. 1500 பேருக்கு மேல இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிராமத்துக்கும் சாலைகள் அமைச்சிருக்கிறாரு. எத்தனையோ போக்குவரத்து கழகம், குடிநீர் மற்றும் வடிகால் வாரியம், குடிசை மாற்று வாரியம், சமத்துவபுரம், கைரிக்ஷா ஒழிப்பு, அவர் சார் சொன்ன மாதிரி கைரிக்ஷா ஒழிப்பு, இலவச பள்ளி கல்வி, அதுக்கப்புறம் அரிசி. ஒன்றிய அரசு ஒரு காலத்துல நமக்கு அரிசியை மறுத்த அந்த வரலாறெல்லாம் இருக்கு. பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், ஒரு ரேஷன் கடைகள் ஆரம்பிக்கிறதுக்கு அடிப்படை காரணமாக அது இருந்தது. இன்னைக்கு ஒவ்வொரு வீட்லயும் ஒரு கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய வீட்டுக்கு கூட அவங்க அடுப்பாங்கரைக்கு அரிசியை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி அவர் எடுத்தார்ல. இதெல்லாம் எவ்வளோ ரெவல்யூஷனரியான ஒரு ஸ்கீம்ஸ். இதுல இருக்கக்கூடிய இந்த எல்லா ஸ்கீம்ஸ்லயும் நீங்க பாத்தீங்கன்னா பெண்களுக்கான கல்வி, சொத்துரிமை. இன்னைக்கு வந்து பெண்கள் நம்ம இவ்வளவு தூரம் வளர்ந்து, நான் வந்து பல மேடைகள்ல நான் வந்து சொல்லியிருக்கேன். எல்லாரும் நினைப்பாங்க நான் என்னமோ ஒரு உங்களுடைய ஆதரவோ இல்லை உங்களுடைய கைத்தட்டல் பெறுறதுக்கோ நான் சொல்றேன்னு நினைச்சிருப்பேன், நினைப்பாங்க நிறைய பேர். ஆனா பெரியார் மட்டும் இல்லைன்னா என்ன போன்ற பெண்கள் ஏதாவது ஒரு அக்ரஹாரத்துல இருப்புல ஒண்ணு வயிற்றுல ஒண்ணுன்னு கரண்டியை வச்சு கிளறிட்டு இருந்திருப்போம். இன்னைக்கு இவ்வளவு தூரம் தைரியமா வந்து மேடையில் நின்று பல விஷயங்களை பேச முடியுதுன்னா இதற்கான உரிமையை பெற்று தந்தவர் தந்தை பெரியார் அவர்கள், முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். இல்லைன்னா யோசிச்சு பாருங்களேன், இதெல்லாம் நம்ம இவ்வளவு தைரியமா வந்து நம்ம நின்று பேசியிருக்க முடியுமா ஒரு 100 வருஷத்துக்கு முன்னால? அப்படிப்பட்ட ரெவல்யூஷனரி ஸ்கீம்ஸ். பட் ஆனா இதுல நான் என்ன பார்க்கிறேன், ஒரு மாற்றம், ஒரு முன்னேற்றம். தமிழ்நாடு ஏன் டிஃப்ரெண்டா இருக்கு? திராவிட மாடல் அப்படிங்கிற லெகசி ஏன் மற்ற மாநிலங்கள், ஒரு குஜராத் மாடலா இருக்கட்டும் இல்லை ஒரு கேரளா மாடலா இருக்கட்டும், அதுல இருந்து ஏன் டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க இது ஒரு திராவிட மாடல் அப்படிங்கிறது ஒரு சோஷியல் பிளாட்ஃபார்ம்ல மட்டும் இல்லாம, ஒரு பொலிட்டிக்கல் பிளாட்ஃபார்ம்ல மட்டும் இல்லாம, ஒரு ஒரு எக்கனாமிக் பிளாட்ஃபார்ம்ல மட்டும் இல்லாம இது எல்லாத்தையும் ஒருங்கிணைத்த ஒரு மாடலாக இருக்குது. இங்க வந்து ஒரு சோஷியல் ரிஃபார்ம் மூலமாக சமூகத்தில் ஒரு மாற்றத்தை, ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வர மூலமாக ஒரு முற்போக்கான கருத்துக்களை வந்து புரட்சியாளர் அம்பேத்கர் அரசியலமைப்பு சட்டத்தோடைய அவர் வடிவமைக்கும் போது அதனுடைய வார்த்தைகளை விட அதில் இருக்கக்கூடிய அந்த பண்புகள் அதுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுத்தார். ஒரு லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி, சோஷியல் ஜஸ்டிஸ், இதெல்லாம் வெறும் வார்த்தைகள் அல்ல. அதை என்னைக்கு நம்ம வாழ்க்கை முறையாக மாற்றுகிறோமோ அன்னைக்கு தான் ஒரு உண்மையான ஆரோக்கியமான ஒரு சனநாயகத்தை உருவாக்க முடியும் அப்படின்னு புரட்சியாளர் அம்பேத்கர் நம்பினாரு. அதைத்தான் இங்கே திராவிட மாடல் ரொம்ப அழகா, ரொம்ப சிறப்பாக செஞ்சிருக்கிறாங்க. இன்னைக்கு லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி, சோஷியல் ஜஸ்டிஸ், சுயமரியாதை, பெண்களுக்கான உரிமைகள், இதெல்லாம் வெறும் வார்த்தைகளா இல்லாம நம்மள அறியாமலே நம்ம இன்னைக்கு அந்த வாழ்க்கை முறையா நம்ம வந்து பின்பற்றிட்டு இருக்கோம் பல பேர். இந்த மாற்றத்தை ஒரு ஒரு 100 வருட முயற்சியில இந்த மாற்றத்தை கொண்டு வந்ததுனால தான் இன்னைக்கு இந்த சோஷியல் டெமோக்ரஸி அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு.
அந்த ஃபவுண்டேஷனுக்கு மேல நீங்க என்னதான் நீங்க வந்து பில்டிங் வந்து நீங்க கட்டினாலும் நீங்க அது வந்து என்னைக்குமே வந்து யாராலையுமே தகர்த்தெறிய முடியாத அளவுக்கு அவ்வளவு ஒரு ஸ்ட்ராங் ஒரு ஃபவுண்டேஷனை வந்து போட்டு கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க நம்மளுடைய தலைவர்கள். நிறைய பேர் சொல்றாங்க, இப்ப சார் கூட விமர்சனம் பண்ணும்போது சொன்னார் எவ்வளவோ ஸ்கீம்ஸ் இருக்கு, இதெல்லாம் வந்து இலவசம், முன்னெல்லாம் இலவசம் நாங்க, அப்புறம் ஃப்ரீபி நாங்க, இப்போ ரேவடி அப்படின்னு புதுசா ஒரு வார்த்தையை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ரேவடி கலாச்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு எள்ளி நகையாடக்கூடிய ஒரு கூட்டம் வந்து இருக்கு, நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனா எவ்வளவு அழகா ஒரு பாப்புலிஸ்டிக் ஸ்கீம்ஸ் மூலமா ப்ரோக்ரசிவ் தாட்ஸை ஒரு சமூகத்துக்கு முன்னேற்றத்துக்கான வழிகளை வந்து எவ்வளவு அழகா பிளெண்ட் பண்ணி தலைவர் கலைஞர் கொடுத்திருக்கிறார் பாருங்க. உதாரணத்துக்கு ஒரே ஒரு திட்டம், தாலிக்கு தங்கம் அப்படிங்கிற ஒரு திட்டம். தாலிக்கு தங்கம் அப்படிங்கிறது இப்போ காலங்காலமாக இந்த சனாதன கருத்தியல் வந்து எப்படி வந்து ஜெனரேஷனா இந்த கருத்தியலை வந்து நமக்கு அறியாமலே நம்ம சப்கான்சியஸ்ல எப்படி கடத்துறாங்கன்னா, அவங்க ஆயுதமா பயன்படுத்துறது அந்தந்த சமூகத்து பெண்களை தான். பெண்கள் தான் அவங்க அடுத்தடுத்த தலைமுறைக்கு கடத்துறதுக்கு ஒரு ஆயுதமாக அவங்க பெண்கள் தான் பயன்படுத்தினாங்க. அதனாலதான் அவன் நமக்கு வந்து காலங்காலமாக கல்வி அப்படிங்கிறது ஒண்ணு மறுக்கப்பட்டது. படிச்சாதானே நீ கேள்வி கேட்ப, படிக்கலன்னா நீ கேள்வி கேட்க மாட்டேன், இந்த கண்மூடித்தனமா நான் சொல்றதெல்லாம் நம்புவேன் அப்படிங்கறதுனால கல்வி மறுக்கப்பட்டது. திருமணம் அப்படிங்கிற ஒரு பந்தத்துக்குள்ள கொண்டு போய் சீக்கிரம் குழந்தையா இருக்கும் போதே பிடிச்சு போட்டுருவாங்க. கார்ல் மார்க்ஸ் அவர்கள் இறந்த போது அவருடைய நண்பர் ஃப்ரெட்ரிக் எங்கெல்ஸ் வந்து இரங்கல் எழுதினாலும் ஆபிச்சுவரி, அதுல வந்து அவர் சொன்னாராம், இந்த நாள்ல இந்த தேதியில இந்த நேரத்துல என்னுடைய நண்பன் சிந்திப்பதை நிறுத்திவிட்டான், இறந்து போயிட்டான்னு சொல்ல சிந்திப்பதை நிறுத்திவிட்டான் அப்படின்னு சொன்னாராம். என்னைக்கு நாம சிந்திக்கிறது நிறுத்துறோமோ அன்னைக்கே வந்து நம்ம வந்து இறந்தவர்களுக்கு சமம். அப்படிப்பட்ட அந்த சிந்தனையை தான் வந்து இந்த சனாதன கருத்தியில் வந்து சிஸ்டமேட்டிக்கா நம்ம கிட்ட இருந்து வந்து புடுங்கி வச்சிருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு சமூகத்துல ஒரு பெரிய மாற்றம் கொண்டு வரணும்னா அது கல்வியால் மட்டும்தான் முடியும்னு எந்த ஆயுதத்தை பயன்படுத்தி அவங்க நம்மளை உடக்கி வச்சிருந்தாங்களோ அதே ஆயுதத்தை பயன்படுத்தி இன்னைக்கு அந்த கருத்தியில வந்து நம்ம உடைச்சுக்கிட்டு இருக்கோம். அதைத்தான் தொடர்ந்து காலங்காலமாக முதல்ல இலவச கல்வி கொண்டு வந்தோம், அப்புறம் ரிசர்வேஷன் கொண்டு வந்தோம், எல்லா சமூகத்தையும் சேர்ந்தவங்க வந்து படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ரிசர்வேஷன் கொண்டு வந்தோம். எவ்வளவு அழகா அதை வந்து விரிவுபடுத்துறாங்க பாருங்களேன். இந்த தாலிக்கு தங்கம் சிஸ்டம் எடுத்துக்கோங்க. நீங்க ஒரேடியா வந்து பெண்கள்லாம் படிக்கணும், படிச்சதுக்கு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தா ஒரு சமூகத்துக்கிட்ட இருந்து ஒரு பெரிய ஒரு எதிர்வினை வந்து வந்திருக்கும். ஆனா எவ்வளவு அழகா நான் வந்து தாலிக்கு தங்கம் தரேன், நான் உங்களுக்கு வந்து ஒரு கல்யாணம் பண்றதுக்கு ஒரு சப்சிடி ஒன்று ஏற்பாடு பண்ணி தரேன், ஆனா அவங்க வந்து 8வது வரைக்கும் படிக்கணும் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் அடுத்தது இல்ல அதை 10வது வரைக்கும் கொண்டு போனாரு, அதுக்கப்புறம் 12வது. அப்போ என்ன ஆகுது இந்த ப்ராசஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெண்களுடைய கல்வி வந்து ஒரு பக்கம் வந்து அவங்களுக்கான அந்த கல்வியை கொண்டு போய் சேர்க்கணும், அந்த ஆக்சஸ் டு எஜுகேஷனை வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்றோம். இன்னொரு பக்கம் குழந்தை திருமணங்கள் குறையுது, குழந்தைங்க படிக்க 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 அது ஒரு பக்கம் அந்த ஒரு ரெக்ரெசிவ்னஸ் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணோம். அப்போ பாப்புலிஸ்ட் ஸ்கீம்ஸோட ப்ரோக்ரசிவ்னஸ் வந்து ரொம்ப அழகா பிளெண்ட் பண்ணி ஸ்கீம்ஸ் கொண்டு வந்தாங்க. இதெல்லாம் வந்து வெறும் ஒரு கற்பனையில மட்டும் வரக்கூடிய விஷயங்கள் இல்லை. இதெல்லாம் வந்து சும்மா உட்காந்தாங்க, ஒரு 4 பேர் டிஸ்கஸ் பண்ணாங்க, அப்படியே கொண்டு வந்தாங்க. இந்த டிமானிட்டைசேஷன் ஒன்று கொண்டு வந்தாங்க தெரியுமா? திடீர்னு ஒரு நாள் 8 மணிக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணாரு, நாங்கள் வந்து கருப்பு பணத்தெல்லாம் ஒழிக்க போறோம், தீவிரவாதிகள்லாம் ஒழிக்க போறோம், வெளியில இருக்கிற கருப்பு பணத்தெல்லாம் கொண்டு வந்துட போறோம் அப்படின்னு. அப்படி இல்லை. இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் திராவிட ஆட்சியில் கொண்டு வந்த அந்த ஸ்கீம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே இட் இஸ் டேட்டா ட்ரிவன். நம்ம சமூகத்துல நம்ம இருக்கக்கூடிய அன்றாட வாழ்க்கை முறை நடைமுறைகளை வந்து ஸ்டடி பண்ணி இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தா என்னென்ன மாற்றங்கள் சமூகத்துல வரும், அதனால என்னென்ன விளைவுகள் ஏற்படுத்தலாம், அதனால என்னென்ன பாசிட்டிவிட்டி கிடைக்கும், இதெல்லாம் திரும்ப உட்காந்து ஆராய்ச்சி பண்ணி ஒரு திட்டத்தை நிறைவேற்றிய பின் அதை திரும்ப ஃபாலோ பண்ணி அதை ரிசர்ச் பண்ணி அதை ஸ்டடி பண்ணி அதனால என்ன அவுட்கம் வந்திருக்கு அப்படிங்கறத இவாலுவேட் பண்ணி அதை இன்னும் மென்மேலும் மெருகேற்றக்கூடிய ஒரு விஷயத்தை பண்ணிட்டு இருக்காங்க. ஆர்கிடெக்ட் ஆஃப் மாடர்ன் தமிழ்நாடு வந்து டாக்டர் கலைஞர் அப்படின்னு சொன்னோம்னா அவர் நமக்கு விட்டு வைத்த ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். தி ஆர்கிடெக்ட் ஆஃப் ஃபியூச்சரிஸ்டிக் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதை இன்னைக்கு அவர் கையில் எடுத்திருக்கிறார். நீங்க பாருங்க, ஒரு கல்வியை எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்த்துட்டோம், நல்ல மருத்துவ கட்டமைப்பை எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்த்துட்டோம், நிறைய இண்டஸ்ட்ரியலைசேஷன், அவர் கலைஞர் இருக்கும் போதே டைட்டில் பார்க் ஆகட்டும், சிட்கோ டிட்கோ சொல்லிட்டே போலாம், இண்டஸ்ட்ரியலைசேஷன் கொண்டு வந்துட்டோம், எல்லாருடைய வாழ்க்கை முறையும் வருமானத்தையும் வந்து நம்ம உயர்த்திட்டோம் அப்படின்னு நினைச்சு இதை அப்படியே கண்டினியூ பண்ணிடலாம் அப்படின்னு அவர் நிக்கல. அதை எப்படி விரிவுபடுத்த முடியும்? இன்னைக்கு வந்து நாம கலைஞர் வந்து எல்லாருக்கும் இலவச கல்வி கொண்டு வந்தாருன்னா இன்னைக்கு அவர் வந்து கல்லூரி படிப்பு ஹையர் எஜுகேஷன்ல கான்சென்ட்ரேட் பண்றாரு. ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு இன்னைக்கு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறாரு. இன்னைக்கு வந்து ஒரு அடிப்படை பிரைமரி எஜுகேஷனையும் செகண்டரி எஜுகேஷனையும் நம்ம நல்லா ஸ்ட்ராங் பண்ணிட்டோம். இன்னைக்கு அதற்கான ஒரு கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோவை நம்ம இம்ப்ரூவ் பண்ணிட்டோம். இப்ப அடுத்தது அதை எங்க கொண்டு போய் நிறுத்துறது, அடுத்த
இலக்கு என்ன அப்படிங்கறது யோசிக்கிறார்ல, இதுதான் வந்து ஒரு விஷனரி ஒரு பார்வையாக, ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் ஒரு லீடராக வந்து நாம பார்க்க முடியுது. இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள் சொல்லிட்டு போலாம். கலைஞர் அவர்கள் இருக்கும்பொழுது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாருங்க, PHCs எவ்ரி 5 கிலோமீட்டர்ஸ்க்கு நீங்க இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா ஒரு அரசு மருத்துவ சேவை மையம் எவ்ரி 5 கிலோமீட்டர்ஸ்க்கு கண்டிப்பா இருக்குங்க. அந்த அளவுக்கு வந்து மருத்துவ கட்டமைப்பை வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணாங்க. இன்னைக்கு அதை இன்னும் ஒரு பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸ் மட்டும் நல்லா இருந்தா பத்தாதுன்னு இன்னைக்கு ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி சென்டர்ஸ் எல்லா இடத்துலயும் ஓபன் பண்றாரு. அப்போ எப்படி ஒரு இருக்கக்கூடிய கட்டமைப்பை எப்படி காலத்துக்கு ஏற்ற மாதிரி அதை நம்ம விரிவுபடுத்தணும், எப்படி இன்க்ளூசிவ். இன்னைக்கு சென்னை மட்டும்தான் வந்து இண்டஸ்ட்ரியல் ஹப்பா இருந்தது. இன்னைக்கு பாருங்களேன், தமிழ்நாட்டில் எங்க போனாலும் கிட்டத்தட்ட ஒரு மினி சென்னை மாதிரி ஆக்கிட்டாங்க. அதற்கான கனெக்டிவிட்டி, அதற்கான டிரான்ஸ்போர்ட்டை இம்ப்ரூவ் பண்றாங்க. பெண்களுக்கு ஸ்பெசிபிக்கா அப்படின்னு சொல்லணும்னா முதல்ல வீட்டை விட்டு வெளியே வாங்க, 4 சுவத்துக்குள்ள அடைஞ்சு கிடக்காதீங்க, வீட்டை விட்டு வெளியே வாங்க அப்படின்ட்டு ஒரு இலவச பஸ் பயணம், விடியல் பயணம் அப்படிங்கிற ஒரு திட்டம். இது வந்து எல்லாரும் வந்து ரொம்ப என்னமோ ஃப்ரீ பஸ் அப்படிங்கிறாங்க, லிப்ஸ்டிக் பஸ் அப்படின்னு சொல்லி நேற்று வந்து எதிர்கட்சி தலைவர் அப்படிங்கிற மாண்பு கொஞ்சம் கூட இல்லாம வந்து லிப்ஸ்டிக் பஸ் அப்படின்னு சொல்லி அதை வந்து எவ்வளோ மிசாஜினிஸ்டிக்கா, எவ்வளோ ஒரு ஒரு தரமே இல்லாம விமர்சனம் பண்ண முடியுமோ அப்படி விமர்சனம் பண்றாரு. அதை பார்த்தோன்னே எனக்கு அப்படியே ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே சுள்ளுன்னு கோவம் வந்தது. ஏன்னா நமக்கு வந்து அந்த அதோடைய அருமை, அந்த இலவச பஸ் பயணத்துடைய அருமை வந்து என்னன்னா, வெறும் காசு சேமிக்கிறது, இவ்வளோ ட்ரிப்ஸ் போறாங்க, மாசத்துக்கு இவ்வளோ 1000 ரூபாய் சேமிக்கிறாங்க அப்படிங்கிறது தாண்டி the sense of freedom it gives இல்ல. எனக்கு வந்து இன்னைக்கு வந்து நான் வெளியில போகணும் அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய எந்த ஆணையும் நான் நம்பி இருக்க வேண்டாம், நான் தைரியமா போகலாம், நான் எங்க வேணாலும் போகலாம், எங்கேயும் போறதுக்கு எனக்கு வந்து ஒரு அரசாங்கம் ஒரு ஹெல்ப் பண்ணிருக்கு அப்படிங்கிற ஒரு சென்ஸ் ஆஃப் ஃப்ரீடம் இருக்குல்ல, அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு பெண்ணுக்கும் அது ரொம்ப முக்கியம். அந்த சென்ஸ் ஆஃப் ஃப்ரீடம் வந்து இந்த திட்டம் ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. இதை தாண்டி நீங்க பாருங்க, ஒரு சோஷியலாகவும் பொலிட்டிக்கலாகவும் ஒரு எக்கனாமிக்காகவும் பெண்களை வந்து எந்த அளவுக்கு எம்பவர் பண்றாங்க. இன்னைக்கு மகளிர் உரிமை திட்டம்னு 1000 ரூபாய் கையில் கொடுக்குறாங்க. இது என்ன வெறும் நம்ம வீட்டு செலவுக்கான ஒரு விஷயம்னு நினைக்கிறீங்களா? அதை வந்து சொல்லுவாங்க பிச்சை காசு 1000 ரூபாய் அப்படின்னு சொல்லுவாங்க. கோடி கோடியா சம்பாதிக்கிறவங்களுக்கு 1000 ரூபாய் பிச்சை காசா தான் தெரியும். ஆனா அந்த ஒவ்வொரு ரூபாயும் உழைச்சு சம்பாதிக்கிறவங்களோட அந்த அந்த உழைக்கிற வர்க்கத்துக்கு வந்து அதோடைய அருமை வந்து அந்த 1000 ரூபாயோட அருமை உழைக்கும் வர்க்கத்துக்கு தான் தெரியும். அது பெண்களுக்கு எவ்வளவு கான்பிடன்ஸ் கொடுக்குது தெரியுமா? நமக்குன்னு ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்கு, மாசம் மாசம் நமக்கு ஒரு 1000 ரூபாய் வருது அப்படிங்கும் பொழுது அதை எவ்வளவு எக்கனாமிக் லெவல்ல அவங்களுக்கு ஒரு கான்பிடன்ஸ் கொடுக்குது. டிசிஷன் மேக்கிங் கெப்பாசிட்டி, இந்த 1000 ரூபாய் நான் எப்படி பயன்படுத்த போறேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, நான் எதற்காக சேமித்து வைப்பேன், இதை எதற்காக நான் பயன்படுத்த போறேன் அப்படிங்கிற ஒரு டிசிஷன் மேக்கிங் கெப்பாசிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணுது. இவ்வளவு விஷயங்கள். புதுமை பெண் திட்டம் எடுத்துக்கோங்களேன், 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. இன்னைக்கு உயர்கல்விக்கு போனீங்கன்னா நீங்க 1000 ரூபாய் கவலையே படாம பெண்கள் படிக்க போவாங்க. எத்தனையோ வீடுகள்ல பெற்றோர் வந்து இன்னைக்கு 2 நாள் முன்னால ஒரு செய்திங்க, 10th 12th ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா தாம்பரத்துல போலீஸ்காரங்க வீடு விடா போறாங்க, காவல்துறையில இருந்து வீடு விடா போய் உங்க வீட்டில் வந்து 12th படிச்சு முடிச்சுட்டாங்களா, சரி அடுத்தது என்ன பண்ண போறாங்க, எந்த கல்லூரியில சேர போறாங்க, அட்மிஷனுக்கு அப்ளை பண்ணிட்டீங்களா, அப்ளை பண்ணலன்னா ஏன் அப்ளை பண்ணல, என்ன காரணத்தினால அப்ளை பண்ணல, பொருளாதார சிக்கலா, கவலைப்படாதீங்க அரசாங்கம் இருக்கு, அரசாங்கம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும், நீங்க எந்த கல்லூரியில படிக்கணும்னு விரும்புறீங்களோ நீங்க முதல்ல அப்ளை பண்ணுங்க. எந்த அரசு செய்யுது இதெல்லாம்? ஒரு பக்கம் நம்ம இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம், இன்னொரு பக்கம் பேரலா நான் படிச்ச ஒரு செய்தி, மத்திய பிரதேஷ்ல ஒரு கிராமத்துல ஒரு பையன் 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணிட்டான்னு அந்த கிராமமே கொண்டாடுது. 10ஆம் கிளாஸ் தானே பாஸ் பண்ணிட்டான், எதுக்கு ஒரு கிராமமே கொண்டாடுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 75 வருட சுதந்திர வரலாற்றுல முதல் முறையா அந்த கிராமத்துல இருந்து ஒரு பையன் பள்ளிக்கூடத்துக்கு போய் 10வது வரைக்கும் படிச்சிருக்கான். அந்த கிராமத்துல இருக்கவங்க யாருமே 75 வருஷத்துல அடிப்படை கல்வி அந்த 10ஆம் கிளாஸ் வரைக்கும் கூட முடிக்கலையாம். அதை யோசிக்கும் பொழுது எவ்வளவு நமக்கு வந்து நாமெல்லாம் எவ்வளோ தூரங்கள் வந்து இன்னைக்கு வந்து கலைஞர் போன்ற தலைவர்களோட கையை பிடிச்சிக்கிட்டு இவ்வளவு தூரம் கடந்து வந்துட்டோம். இன்னும் நாம வந்து போய் சேர வேண்டிய இலக்குகள், நாம தொட வேண்டிய எல்லைகள் எத்தனையோ இருக்கு. ஆனா நம்ம சாதிச்சதுல ஒரு கால்வாசி கூட இந்த வட மாநிலங்கள் வந்து சாதிக்கல. நம்மளை விட ஒரு 50 வருஷம் பின்னோக்கி இருக்கிறாங்க. ஆனா அவங்க தான் இன்னைக்கு நமக்கு வந்து மொழி பத்திய பாடம் எடுக்கிறாங்க, கிளாஸ் எடுக்கிறாங்க, கல்வியை பற்றிய கிளாஸ் எடுக்கிறாங்க. நாம எதெல்லாம் வந்து இங்கே ஆதாரபூர்வமாக செயல்படுத்தி அதுக்கு ரிசல்ட் சக்சஸ் காமிச்சிருக்கோமோ அதையெல்லாம் இன்னைக்கு வந்து டோட்டலா வந்து உடைக்கணும் அப்படின்னு முயற்சி பண்றாங்க. ஏன்னா நம்மளுடைய ப்ரோக்ரஸ் அவங்களால எட்ட முடியாது. அப்போ நம்மளை எப்படி பின்னால இழுத்து போடலாம்? என்னால முன்னோக்கி நடந்து 50 வருஷம் ஐ கான்ட் கேட்ச் அப் வித் யுவர் ப்ரோக்ரஸ். அப்போ சரி உன்னை பிடிச்சு நிறுத்துறேன், நான் வந்து அந்த லெவலுக்கு வர வரைக்கும் நான் உன்னை பிடிச்சி எப்படியாவது இழுத்து பிடிச்சி நிறுத்துறேன் அப்படின்னு தான் இன்னைக்கு பாருங்க கல்வியில தான் கைய வைக்கிறாங்க.
எந்த கல்வியை வந்து அவர்கள் ஆயுதமாக பயன்படுத்தினார்களோ இன்னைக்கு அதே கல்வியில கொண்டு வந்து கை வைக்கிறான். நீங்க வந்து மும்மொழி கொள்கையை நடைமுறைப்படுத்தினாதான் 2150 கோடி கொடுப்பேன். உயர்கல்வி யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் துணைவேந்தரை போடணும் அப்படின்னு நம்ம அவ்வளோ பெரிய ஒரு நீண்ட நெடிய சட்ட போராட்டத்தெல்லாம் பண்ணி நம்ம போய் ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஒன்று வாங்கிட்டு வந்தா எவனோ ஒருத்தன் போய் ஒரு ஸ்டேயை வாங்கிட்டு இன்னைக்கு அதுக்கு தடை போட்டு வச்சிருக்கிறான். இப்படி தொடர்ந்து நம்மளுடைய வளர்ச்சியை வந்து எப்படி வந்து தடுக்கணும் அப்படிங்கிறத ஒரு அந்த ஒற்றை குறிக்கோளோடு செயல்படக்கூடிய ஒரு ஒன்றிய அரசு இருக்கும் பொழுது இதெல்லாம் மீறி இன்னைக்கு நம்ம வந்து எவ்வளவு சாதிச்சிருக்கோம் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. 2 செய்திகள் ஒரே நாள்ல வந்தது. ஒண்ணு என்னன்னா, இந்தியா 4 ஆண்டுகளில் காணாத அளவுக்கு வந்து ஜிடிபியில் வந்து நம்ம குறைஞ்சிருக்கோம். வெறும் 5.2% தான் நம்மளுடைய growth இருக்கு. இது வந்து 4 வருடங்களில் இல்லாத அளவுக்கு ஒரு குறைவான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டில் 9.69% we have created a record. அப்ப எப்படி முடியுது? ஒரு பெரிய ஒரு ஒன்றிய அரசுல இவ்வளவு மாநிலங்கள்ல ஒரு மாநிலமா இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் மட்டும் இவ்வளவு வளர்ச்சியும் இவ்வளவு வெற்றியும் எப்படி சாத்தியப்படுகிறது? ஏன் மற்ற மாநிலங்களால இதை பண்ண முடியல அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய அந்த சோசியல் டெமோக்ரஸி அந்த ஃபவுண்டேஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அவர் சொன்னார் இல்லையா, அந்த பண்பாடு அரசியல் அப்படின்னு சொன்னாரு. இன்னைக்கு மண், மொழி, மானம் தலைவர் பேசுறாரு மேடையில. இதை என்னைக்குமே நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம். இந்த 3 விஷயத்துக்காக தொடர்ந்து நாங்க வந்து குரல் கொடுப்போம் அப்படின்னு சொல்றாரு. இதற்குள்ள எல்லாமே அடங்கிடுது இல்ல. நம்மளுடைய மண், நம்மளுடைய கலாச்சாரம், நம்மளுடைய பாரம்பரியம். இன்னைக்கு பாருங்க, 3500 வருஷத்துக்கு முன்னால இரும்பின் பயன்பாட்டை வந்து நாம அறிஞ்சு வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. உலக வரலாற்றையே மாற்றக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயங்க இது. ஸ்டோன் ஏஜ், அதுக்கப்புறம் காப்பர் ஏஜ் நாங்க, அதுக்கப்புறம் அயன் ஏஜ் நாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லாமே பேரலா எக்ஸிஸ்ட். இன்னைக்கு அவங்க இந்த ஹிஸ்டோரியன்ஸோட அந்த என்டையர் பிலாசபி இன்னைக்கு வந்து உடைச்சு போடுற அளவுக்கு ஒரு கண்டுபிடிப்பு அது. இன்னைக்கு அதுக்கு அங்கீகாரம் கொடுக்க மறுக்கிறார்கள். ஏன்னா இவங்க சொல்லக்கூடிய இந்த சிந்து சரஸ்வதி நாகரிகம் எல்லாத்தையுமே வந்து இந்த எம்டி வெசல்ஸ் மேக் மோர் நாய்ஸ்ம்பாங்கல்ல, அந்த மாதிரி இந்த ஓட்டச்சட்டிகள் தான் ஓவரா சத்தம் போடும். இதெல்லாம் வந்து நம்ம உடைச்சு போட்டுருவோம் அப்படிங்கறதுனால இன்னைக்கு இது வெளியில வரக்கூடாது அப்படிங்கிறாங்க. உண்மையிலேயே இவங்களுக்கு சார் சொல்ற மாதிரி திருக்குறளுக்காக கலைஞர் எவ்வளவோ செஞ்சாரு. ஆனா ஒரு திருக்குறள்ல தப்பும் தவறுமா ஒவ்வொரு மேடையில நான் பேசினா நான் தமிழுக்கு பெரிய ஆதரவாளர் அப்படின்னு நினைச்சு ஒருத்தர் வந்து கோமாளித்தனம் பண்ணிட்டு இருக்காரு. உண்மையிலேயே இவங்க தமிழை வந்து நேசிக்கிறாங்க, உண்மையிலேயே தமிழை முன்னேற்றோம் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஒரு ரிசர்ச் ஃபைண்டிங் வந்து அவங்க வந்து இன்னைக்கு உலக அளவில் அதை கொண்டு போய் சேர்த்துருக்கணுங்க. இதுதான் எங்களுடைய பாரம்பரியம். பாருங்க, இந்தியா தான் முன்னோடி. அதுவும் தமிழ்நாட்டில இருந்து இந்த உலக வரலாற்றுக்கான செய்திகளை வந்து தமிழ்நாட்டில இருந்து ஃபர்ஸ்ட் சாப்டரா நம்ம ஆரம்பிக்கணும் அப்படிங்கறது உலக அளவில் கொண்டு போய் சேர்த்திருப்பாங்களே. அதை ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்க? இன்னைக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சட்டம் ஒழுங்கு சரியில்லை. ஆனா இந்த ஒரு விஷயத்தை தான் தொடர்ந்து எல்லா டிபேட்லயும் நானும் பார்த்துட்டேன். அண்ணன் சூர்யா சேவியர் இருக்காரு, இன்னைக்கு மேடையில ஏறதுக்கு முன்னால தான் சொன்னேன். நீங்க வரும்போது மட்டும் எவனாவது ஒரு சங்கி வந்து மாட்டுறான் சார் உங்ககிட்ட, நல்லா லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டு போறான், நீங்க வரேன்னு தெரிஞ்சே அவங்களை கூப்பிடுறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்களெல்லாம் திட்ட முடியாது, நீங்க திட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மேலோட்டமா தெளிவா தெரியுது. இப்போ நடந்த அண்ணா யூனிவர்சிட்டி வழக்குல கூட எஃப்ஐஆர் லீக் ஆனதுக்கு காரணம் ஒன்றிய அரசு ஐபிசில இருந்து பிஎன்எஸ்க்கு மாற்றும் பொழுது ஒரு டெக்னிக்கல் எரர், ஒரு சர்வர் எரர் நடந்துச்சு அப்படிங்கறத என்ஐசியா கோர்ட்ல தெரிவிச்சிருக்கு. அதை கோர்ட்டும் அந்த வாதத்தை ஏத்துக்கிட்டு இருந்தாலும் இது ரிலீஸ் ஆனதுக்கு நீங்க வந்து 25 லட்சம் ரூபாய் அந்த பொண்ணுக்கு நஷ்டஈடு கொடுக்கணும். தெரிஞ்சே திரும்ப எஃப்ஐஆர் லீக் பண்ணிட்டாங்க. அப்போ ஒரு பொய்யை திரும்ப இவங்க வந்து சொல்லிட்டே இருந்தா அது உண்மையாக மாறிவிடும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்கறாங்க. இன்னைக்கு எப்படிங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு மாநிலம் எப்படிங்க 9.69% வளர்ச்சியை வந்து எப்படிங்க எட்ட முடியும்? இன்னைக்கு the highest labor force, women labor force வந்து நீங்க பாத்தீங்கன்னா மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாட்டுல தான் அதிகம். PhD பண்ணக்கூடிய பெண்கள் தமிழ்நாட்டுல தான் அதிகம். ஜிஆர்ல பெண்களுடைய கிராஸ் என்ரோல்மென்ட் ரேஷியோ பாத்தீங்கன்னா மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாடு வந்து டபுள் மடங்கு இருக்கு. பள்ளி கல்லூரிகளில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் பிற்படுத்தப்பட்ட சமூகத்திலிருந்தோ, பட்டியலின சமூகத்திலிருந்தோ, சிறுபான்மை சமூகத்திலிருந்தோ வரக்கூடிய ஆசிரியர்கள், பெண் ஆசிரியர்கள் அதிகமா இருக்கக்கூடியது தமிழ்நாடு. இப்படி வெளியில வந்து தைரியமா அவங்களால வந்து படிக்க முடியுது, அவங்களால வேலை செய்ய முடியுது, அவங்களால வருமானம் ஈட்ட முடியுது, தொழில் முனைவோரா மாற முடியுது. இவ்வளவு வாய்ப்பும் ஒரு மாநிலம் ஏற்படுத்தி கொடுக்குது. ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து அவ்வளவு வந்து குவியுது ஒரு மாநிலத்துல. எப்படி வருவான் ஒரு வெளிநாட்டுல இருந்து? சிம்பிள், இதெல்லாம் சிம்பிள் லாஜிக்னோ. ஒரு வெளிநாட்டுல இருக்கிறவன் வந்து நம்ம நாட்டுக்கு எப்படி வருவான்? இங்க வந்து ஒரு அமைதியான ஒரு சூழல் இருக்கு, நாம இங்க வந்து தொழில் செஞ்சோம்னா நமக்கு வந்து பெரிய பாதிப்புகள் இருக்காது, இங்க ஒரு ஸ்கில்டு ஒர்க் ஃபோர்ஸ் இருக்கு, ஒரு ஸ்கில்டு லேபர் நமக்கு கிடைக்கும்.
அதே நேரத்தில் ரொம்ப ஆர்கனைஸ்டான ஒரு செட்டப், ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதுக்கான விஷயங்கள், வசதிகளை வந்து ஒரு அரசாங்கம் செஞ்சு கொடுக்குது அப்படின்னு தெரியும் பொழுது இது எல்லாத்தையும் தாண்டி இங்கே எந்த பிரச்சனைகளும் வராது. இந்த சமூகத்தில் வந்து இந்த மாதிரி சண்டை சச்சரவு பிக்கல் பிடுங்கல்லாம் கிடையாது. இவங்க நிம்மதியாக அவங்க வந்து ஒரு growth oriented, ஒரு டெவலப்மெண்ட் ஓரியன்டாக வந்து அவங்க ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சாதானே ஃபாரின் டெவலப்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து நமக்கு வரும். அப்போ பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னா இவ்வளவு சாதிக்க முடியுமா தமிழ்நாடுனால? அப்போ தொடர்ந்து இது போன்ற ஒரு மேலோட்ட அரசியலை தான் அவங்க வந்து கையில் எடுக்கிறாங்க. அது ஏன் இங்கே செல்லுபடி ஆக மாட்டேங்குதுன்னா, இங்கே மக்களுடைய வாழ்க்கை முறையை நம்மளுடைய தலைவர்கள் மாற்றிட்டாங்க. இன்னைக்கு வெறும் சமூக நீதி அப்படிங்கிறத வெறும் பேச்சளவில் வந்து நிறைய பேர் வந்து பேசுகிறாங்க. ஆனால் பெரும்பாலானோர் இங்கே இருக்கக்கூடியவர்கள் அந்த சமூக நீதி அப்படிங்கிற கான்செப்டை உள்வாக்கி இருக்காங்க. சப்கான்ஷியஸாக அவங்க மைண்ட்ஸில் அது போய் சேர்ந்துருக்கு. இன்னைக்கு வெளியில் போகும்போது நீங்கள் வடநாட்டிலலாம் போனீங்கன்னா சாதி பெயரோடு சேர்த்து சொல்வது வந்து அவங்களுக்கு ஒரு கலாச்சாரமாக இருக்குது. இங்கே நம்ம வெக்கப்படுறோம்ல, கூச்சப்படுறோம்ல, அதை சொல்லக்கூடாது, அது சொன்னால் அது தவறு அப்படிங்கிற ஒரு நம்ம மனசுக்குள்ள ஒரு சின்ன உறுத்தல் இருக்குல்ல, அதுவே ஒரு பெரிய சக்ஸஸ்ங்க. இன்னைக்கு சமூக நீதி அப்படிங்கிறது வெறும் ஒரு சாதிய ஏற்றத்தாழ்வுகள் மட்டும் இல்லை, பாலின சமத்துவமும் உள்ளடக்கிய ஒரு சமூக நீதியை தமிழ்நாடு பேசுறதுனால தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் அவங்களால கால் பதிக்க முடியல. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய பெண்களும் வந்து முன்னேறுகிறாங்க, இங்கே இருக்கக்கூடிய பெண்களுடைய பார்வையும் வந்து இன்னைக்கு வந்து முன்னேறி இருக்கிறது. அப்படி இருக்கும்பொழுது அவங்களால எப்படி ட்ரை பண்ணாலும் இன்னைக்கு இங்கே கால் பதிக்க முடியலைன்னா அதுக்கு இதுதான் காரணம். அதனால சொல்றேன், ஆர்கிடெக்ட் ஆஃப் ஃபியூச்சரிஸ்டிக் தமிழ்நாடு இல்லை, ஒரு கனவு, ஒரு லாங் டேர்ம் கோல்ஸ். இன்னைக்கு நாம பண்றோமா, ஒரு ஸ்கீம் லான்ச் பண்றோமா, அடுத்த தேர்தலில் நமக்கு அது ஓட்டு வாங்கி தருதா, மக்களுடைய ஆதரவு வாங்கி தருதா அப்படிங்கிறது இல்லாம, இன்னைக்கு இந்தியா தான் வந்து தி லார்ஜஸ்ட் பாப்புலேட்டட் கண்ட்ரி இன் தி வேர்ல்டு. டீமோகிராஃபிக் டிவிடெண்ட், இளைஞர்களுடைய மக்கள் தொகை வந்து நம்ம நாட்டில் தான் அதிகம். அவங்கள டீமோகிராஃபிக் டிவிடெண்ட்னு சொல்கிறோம். தே ஆர் இன்வெஸ்ட்மெண்ட். அவங்கள வெறும் ஓட்டாக பார்க்காம, அவங்கள வெறும் வாக்கு ஒரு வங்கியாக பார்க்காம, இன்னைக்கு அதை ஒரு டீமோகிராஃபிக் டிவிடெண்ட்டாக, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்குற ஒரு மனநிலை அந்த அரசுக்கு இருக்குது. அவங்க மேலே இன்னைக்கு நாம் இன்வெஸ்ட் பண்ணோம்னா ஒரு 10-20 வருஷத்துக்கு அப்புறம் இங்கே இருக்கக்கூடிய அந்த மக்களுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறாங்கல்ல, அந்த லாங் டேர்ம் விஷன், அதெல்லாம் தான் இட் செட்ஸ் அபார்ட் த திராவிட மாடல். இன்னைக்கு நீங்கள் மற்ற மாநிலங்கள்லாம் எடுத்துக்கங்களேன், கேரளா வந்து ஹியூமன் டெவலப்மெண்டல் இண்டஸ்ட்ரீஸில் வந்து முன்னேறி இருக்கிறாங்கன்னா, தொழில்துறையிலையோ இல்லை மேனுஃபேக்சரிங் செக்டர்லையோ அவங்க கம்மியாக இருக்காங்க. குஜராத் போன்ற மாநிலங்கள் எடுத்திங்கன்னா இண்டஸ்ட்ரியலைசேஷன் நிறைய இருக்குது, அதெல்லாம் நல்லா பண்ணுறாங்க, மேனுஃபேக்சரிங் நிறைய இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா. ஆனால் ஹியூமன் டெவலப்மெண்டல் இண்டஸ்ட்ரீஸில் எங்கேயோ இருக்கிறாங்க, பீகாருக்கு ஈக்குவலாக இருக்கிறாங்க குஜராத். ஆனால் தமிழ்நாடு அப்படி இல்லை. நீங்க எந்த பாராமீட்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னா டாப் 3 ஸ்டேட்ஸ்ல ஏதாவது ஒரு இடத்துல தமிழ்நாடு. அப்படிப்பட்ட ஒரு ஒருங்கிணைந்த வளர்ச்சி எப்படி வருது அப்படின்னா, ஒரு கருத்தியலை உள்வாங்கி வெறும் ஒரு அரசியல் மட்டும் பண்ணாம, அந்த அரசியலை ஒரு கருத்தியலின் அடிப்படையில் ஒரு அரசியல் பண்ணி, அந்த கருத்தியலை வந்து மக்களுடைய மனசுல கொண்டு போய் சேர்த்து அதை அவங்களோட வாழ்க்கை முறையா மாற்றின அந்த மாற்றம் தான் இன்னைக்கு இந்த முன்னேற்றத்துக்கு காரணம். இந்த மாற்றத்தை அடுத்த தலைமுறைக்கு நம்ம கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு கடமை இருக்கு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, இந்த பஞ்ச் டைலாக் பேசுற அரசியல் தான், அறிக்கை அரசியலும் பஞ்ச் டைலாக் அரசியலும் தான் இன்னைக்கு வந்து பாப்புலரா இருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜெனரேஷன் அதை பார்க்குறான் மேலோட்டமா. அவனுக்கு அரசியல் புரிதலோ இல்லை இவ்வளோ இந்த வரலாற்று புரிதலோ வந்து நிறைய பேருக்கு இல்லை, அன்பார்ச்சுனேட்லி. அப்ப இதை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு வேலையை இன்னைக்கு வந்து இவங்க செய்ய வேண்டியிருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய சமூகத்துக்கு வந்து இன்னைக்கு கரண்ட் ஜெனரேஷனுக்கு தெரியும் ஓரளவுக்கு அரசியல் வரலாறு, அடுத்தடுத்து வரக்கூடிய நெக்ஸ்ட் ஜெனுக்கு இதெல்லாம் தெரியல. அப்ப அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய அவங்க வந்து இந்த வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியை படிச்சே வந்து நிறைய பேர் வந்து ஃபிக்ஸ் ஆயிடுறாங்க. நான் கூட நிறைய இளைஞர்களை கேட்டீங்க, ஏன் நீங்கள் வந்து யாருக்கு ஓட்டு போடுவீங்க அப்படின்னு கேட்டால், நான் வந்து விஜய்க்கு ஓட்டு போடுவேன். எதுக்கு விஜய்க்கு ஓட்டு போடுவீங்க அப்படின்னு கேட்டேன். இல்லைங்க, ஒரு சேஞ்ச் வேண்டாமா, ஒரு மாற்றம் வேண்டாமா? என்ன மாற்றத்தை கொண்டு வருவார் சொல்லுங்கள். இப்போ இல்லாத எந்த வளர்ச்சியை விஜயால் கொண்டு வர முடியும்? இல்லை அதற்கான ஏதாவது ஒரு பிளான் வச்சிருக்கிறாரா, அதற்கான செயல் திட்டம் ஏதாவது ஒரு மேடையில் பேசியிருக்காரா அப்படின்னு கேட்டால் அவங்க கிட்ட பதில் இல்லை. சிரிச்சிட்டு அப்படியே தலையை சொல்லுவாங்க, இல்லை மேடம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று சமாளிக்க நினைச்சா அது கூட அவங்களால முடியல. அப்படிப்பட்ட ஒரு தலைமுறை வந்து இன்னைக்கு உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அப்படிப்பட்ட தலைமுறை தான் வேணும். வரலாறு தெரியாத ஒரு தலைமுறை, நாம பட்ட கஷ்டங்கள் தெரியாத ஒரு தலைமுறை, நாம கடந்து வந்த பாதை தெரியாத ஒரு தலைமுறையை தான் இன்னைக்கு வளர்த்தெடுக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதை தெளிவா வந்து இந்த சமூக ஊடகங்கள் மூலமாக அவர் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப இன்னைக்கு வந்து மீண்டும் பெரியார், அம்பேத்கர், டாக்டர் கலைஞர் போன்ற தலைவர்களை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு கடமை நம்ம எல்லாருக்குமே இருக்கு. ஒவ்வொரு தமிழனுக்கும் இந்த கடமை இருக்கு.
ஏன்னா இது நம்ம உழைப்பால் கட்டி எழுப்பப்பட்ட ஒரு மாநிலம், நம்ம உழைப்பால கட்டி எழுப்பப்பட்ட ஒரு முன்னேற்றம். இதை அவ்வளவு சீக்கிரம் எவனுக்கும் நம்ம காவு கொடுக்க கூடாது. அப்படிங்கும்போது ஒவ்வொரு தமிழராகவும் ஒவ்வொருத்தருக்கும் இந்த உணர்வு வரணும். என்னால முடிஞ்ச அளவுக்கு இதை நான் கொண்டு போய் சேர்ப்பேன் மக்கள் கிட்டன்னு. அந்த மாற்றம், அந்த முன்னேற்றத்தை கொண்டு வரதா இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த திராவிட முன்னேற்ற கழகம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. அந்த முயற்சி கண்டிப்பாக பலன் தரும். நிறைய ஸ்கீம்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, டேட்டா ட்ரிவனா ஒரு பிளானிங்கோட எந்த விஷயமும் பிளான் பண்ணாதான் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு வடிவேல் சொல்ற மாதிரி ஒரு பிளானோட ஒரு செயல் திட்டத்தோட இன்னைக்கு களத்துல இறங்கியிருக்கிறாங்க. அதற்கான பலன் நிச்சயமாக 2026 மட்டும் இல்ல, இனி வரும் ஆண்டுகளிலும் தெரியும். அடுத்த தலைமுறையை ஒரு அறிவியல் சார்ந்த ஒரு தலைமுறையாக வளர்த்திருக்கக்கூடிய கடமையை ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு. ஒவ்வொரு தமிழனும் அந்த கடமையை ஒரு தலையாய கடமையா நினைச்சு செய்யணும் அப்படிங்கிறத இந்த மேடையில ஒரு வேண்டுகோளா வச்சு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.